ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் டெய்லி பேசிஸில் பைபிள் வெர்சஸ் போட்டுட்டு வரோம், மனப்பாட வசனம். ஸோ கண்டிப்பாக அது உங்களோட டெய்லி வாழ்க்கையில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் சாங்ஸ் ரீட் பண்ணி போட்டுட்ருக்கோம் டெய்லி பேசிஸில். குவிசஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் நீங்கள் பங்கேற்றுக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பைபிள் ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பைபிள் மூவிஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாப்பி சண்டே. இன்னைக்கு கண்டிப்பாக சர்ச் போயிட்டு எல்லோரும் வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணலை அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ரிசர்ச் சொல்லுது, ஒரு ஆவரேஜாக 68% ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் தான் ப்ரேயர் பண்ணுறாங்களாம். 32% ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ப்ரேயர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி டெய்லி ப்ரேயர் பண்ணலைன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு 5 காரியம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாத்தானோட தாக்குதலுக்கு ஆளாக்கப்படுவோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம காலைல எழுந்திரிக்கிறோம், ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ப்ரேயர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 6000 வருஷமாக கிறிஸ்டியன்ஸை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க சாத்தானுக்கு எதிர்த்து போராட ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க. அது எப்படிங்க மேற்கொள்ள முடியும்? அவன் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்கள். நம்ம இதை நம்மளோட செல்ஃபோன் கூட கம்பேர் பண்ணலாம். டெய்லி உங்களோட செல்ஃபோனுக்கு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிறீங்க. அது உங்கள் ஃபுல் டே உங்கள் செல்ஃபோன் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது பாசிபிளா? அதே மாதிரி தாங்க டெய்லி 5 மினிட்ஸ் ப்ரேயர் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தவே பத்தாது. நீங்கள் இன்னும் வீக் ஆகிட்டே இருப்பீங்க. சாத்தான் உங்களை ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் அலோவ் பண்ணுறீங்க. செகண்ட் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் கடவுளோட குரலையே மறந்துடுவீங்க. சரி, நீங்கள் டெய்லி கடவுளை விட்டுருங்களேன். உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற ரிலேட்டிவோ அவங்க நீங்கள் டெய்லி கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் உங்களுக்கு மறந்துடும். அவங்க எப்படி பேசுவாங்கன்றது மறந்துடும். நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டீங்க, இல்லை பண்ணுறதே இல்லைன்னா நீங்கள் கடவுளோட வார்த்தையை, கடவுள் எப்படி பேசுவார்ன்றதை மறந்துடுவீங்க. கடவுள் நம்மளுக்கு சொற்பனங்கள் மூலமாக கண்டிப்பாக பேசுவார், பைபிள் வேர்ஸ் மூலமாக பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் மறந்துட்டு சாத்தான் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ சாத்தானோட குரலுக்கும் கடவுளோட குரலுக்கும் நமக்கு வித்தியாசமே தெரியாமல் போயிடும். நம்ம 2 கொரிந்தியர் 11:14 சொல்லியிருக்காங்க, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய விஷயத்தை தடுத்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாத்தானோட குரலா இல்லை கடவுளோட குரலான்னு தெரியாமல் சம்டைம்ஸ் சாத்தானோட குரலை கடவுளோட குரல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில காரியங்கள் பண்ணுவோம். அதாவது கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கர்த்தர் என்கிட்ட பேசினார், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஹோலி ஸ்பிரிட் கிட்ட, ஆவியானவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் அவங்கள மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியரில் முடியும். இந்த யார் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத விஷயத்த நம்மளால் ஒழுங்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாத காரணத்தினாலே நிறைய நல்ல கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. ஸோ நம்ம அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம ப்ரேயர் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். தேர்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஆபத்து நேரத்தில் உங்களுக்கு உதவி வராது. ஐ மீன் எல்லா டைமுமே அது ஒர்க் அவுட் ஆகாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கடவுளை மறந்துட்டீங்க, உங்கள் டெய்லி லைஃப் உங்களுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப் எப்பயும் போல் வாழ்ந்துட்டுருக்கீங்க. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. திடீர்னு உங்களுக்கு உங்களோட ஜாப் போகிற மாதிரி இருக்குது, இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலி யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லாத்தோட ப்ரேயரும் வேணும். அந்த டைமில் போய் நீங்கள் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும்? நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு இந்த காரியம் வரப்போகுதுன்னு உணர்த்துவார். நீங்கள் அதுக்காக முன்னாடியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கு அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுறதுக்கான பலத்தை கொடுப்பாரு. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரேயர் பண்ணாத நேரத்தில் பல நேரங்களில் உங்களோட எமர்ஜென்சி ப்ரேயர் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபோர்த் என்ன அப்படின்னா, நீங்கள் பாவத்தில் சீக்கிரமாக விழுந்துருவீங்க. சரி, நீங்கள் ப்ரேயரே பண்ணுறதில்ல, நீங்கள் கடவுள்கிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் மனசு வெறுமையாக இருக்கும். வெறுமையான நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெறுமையை நிரப்ப சாத்தான் உள்ள வேணாம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் கூட நல்லா சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கப்ப சாத்தான் உள்ள வரலை. அவங்க கடவுள் இல்லாத நேரத்தில் தான் உள்ள வந்தான்.
ஸோ ப்ரேயர் என்னோட டெய்லி லைஃப் ஹேபிட்டாக இல்லை அப்படின்னா நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுத்துருவோம். பாவங்கள் வந்து நம்மளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருங்க. ஃபிஃப்த் என்ன அப்படின்னா, உங்களுக்கும் கடவுளுக்கான உறவு வந்து முறிஞ்சிடும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், ஒருத்தவங்க கூட நம்ம வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா அந்த உறவு வந்து நிலைக்காதுங்க. ஸோ வந்து நீங்கள் கடவுள் கூட வந்து ஒரு நிலையான ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். அப்போ தான் கடவுளோட ஒரு நிலையான உறவு வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இந்த உலகத்திலேயே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை நேசிக்கிற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா அது ஏசப்பா மட்டும்தாங்க. அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகே, இவ்வளோ சொல்கிற, நீ வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணுறியா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இந்த மெசேஜ் வந்து ஆக்சுவலி என்ன வந்து ரொம்பவே டீப்பாக டச் பண்ணுச்சு, நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நானுமே கொஞ்ச நாள் வந்து ப்ரேயர் பண்ணாமல் வந்து ஏசப்பா விட்டு தள்ளி வந்துட்டேன். ஸோ இந்த காரியங்கள்லாம் வந்து என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனேன். ஏசப்பாவோட குரலை கண்டுபிடிக்கிறதெல்லாம் என் லைஃப்லையுமே நிறைய ராங் டிசிஷன்ஸ்லாம் எடுத்தேன். பட் இந்த மெசேஜ் வந்து நான் ஃபஸ்ட் கேட்டப்போ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப தொட்டுச்சு. ஸோ என்ன மாதிரி இருக்க சில பேர்த்துக்காக இந்த மெசேஜை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு தேவைன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.